பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்குறார். போகிற இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. இந்த புதிய வருஷத்தில் என்னுடைய தேவைகள் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும், அநேக கேள்விகள் உண்டு இல்லையா? அதற்கெல்லாம் ஒரே பதில் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேச போகிறது. ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம், என் ஜனம் சமாதான தாவரணங்களிலும் நிலையான வாசத்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவர் வாக்கு தராரு, என் ஜனம் எப்படி இருக்குமா? அமைதியாய் தங்கும் இடத்துல குடியிருக்கும். என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை பாஸ்டர். ஒரே போராட்டம். இந்த வருஷம் முழுவதும் நான் போராடி கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளைகள் மூலமாய் வருகிற போராட்டம், என் கணவர் மூலமாய் வருகிற போராட்டம், என் உறவுகள் மூலமாய் வருகிற போராட்டம், வியாதியின் மூலமாய் வருகிற போராட்டம். என் குடும்பத்தில் ஒரு அமைதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, நிம்மதி இல்லை. ஏன் இந்த வாழ்க்கைன்னு எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இந்த வருஷம் முழுசும் நான் இப்படியே ஓடிட்டேன். வரப்போகிற புது வருஷமும் இப்படி தான் எனக்கு இருக்குமான்னு அங்கலாய்க்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, என் ஜனம் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாக குடியிருக்குமா? உங்கள் குடும்பத்தில் தேவன் ஒரு அமைதியை கொண்டு வர போகிறார், ஒரு சமாதானத்தை கொண்டு வர போகிறார். வேதம் சொல்லுகிறது, என் சமாதானம் நதியை போல பாயும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய அமைதி அந்த குடும்பத்தை நிரப்ப போகிறது. இதுவரைக்கும் போராட்டமாக இருந்த குடும்பம் இனி ஒரு அமைதியான குடும்பமாய் மாறப்போகுது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒன்று தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாசஸ்தலம் அமைதியாய் குடியிருக்கிற இடமாய், என் தேவன் வசிக்கிற ஒரு ஆலயமாய் மாறணும்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் கேட்குற இந்த சமாதானத்தை, நீங்கள் கேட்குற இந்த நிம்மதியை, அமைதியை கர்த்தர் தரப்போகிறாரு. ஆகையால் தான் சொல்கிறாரு, என் ஜனம் சமாதான தாபரணங்களில் குடியிருக்கும். சமாதான தாபரணம் தெரியுமா? என் குடும்பம் சமாதானமாக இருக்கும், என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும், என் வேலையில் சமாதானம் இருக்கும், என் பிள்ளைகள் காரியத்தில் சமாதானம் இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ கோடியாய் சொத்துக்களை வைத்திருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் கூட, குடும்பங்களில் கூட சமாதானத்தை பார்க்க முடியலைங்க. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம், சமாதான தாபரங்களில் குடியிருக்கும். என் வீடு சமாதானமோடு வீடாக மாறப்போகுது. அந்த சமாதானத்துக்கு காரணர் அந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தரும்படி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரமையா. உடைய பிள்ளைகள் சமாதானமாய் குடியிருக்கட்டுமே, சமாதானமாய் வாழட்டுமே. இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்த சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படும்படியாய் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் ஒரு சமாதானத்தையும் அமைதியும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.